தனியாக ஒன்று அங்கே இது நம்ம இருந்தது புரியுதா? டேட் போட்டு புரியல. அவன் எழுதி கொடுத்து சைன் போடும்போது போலீஸ்காரன் இருக்குது, இது இன்ஸ்பெக்டர் இருக்குது, எஸ்ஐ இருக்குது. அவர் சொல்றாரு அவன் எழுதி கொடுத்தது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியாது, என்கிட்ட தான் இருக்கும், நாங்கள் ஸ்கேன் பண்ணி நாங்கள் வச்சுக்கோ. உங்களுக்கு வேணும்னா 14 ரூபா கட்டணுமா, 14 ரூபா என்ன கட்டணுமா? இங்கே போயிட்டு சொன்னார். நீங்கள் வேணா சொல்லுங்கள், கட்டிட்டு நீங்கள் வந்து அதை ஆர்டர் வாங்கிட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். தேவைப்பட்ட சொன்னாங்க இல்லையா? மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே போகணும் முப்பது அப்படியே எல்லாரும் 30 தைச்சு ஓரம் உட்காந்து ஓடலன்னா ஒரு வாரம் கொடுக்கணும் நம்மளுக்கு. அவன் கொடுப்பான் 10 நாளுக்காக வாடகை. யோசிச்சு அவன் வந்து அடுத்த மாதம் 11 டைம் 11 அவன் காலி பண்ணி அவனுக்கு அவனுக்கு வந்து காலி பண்ணால் அவன் 5,000 தைச்சிக்குவான். 5,000 அவனுக்கு போயிடும். முன்னாடி ரெக்கார்டிங் வச்சுக்கிறேன் என் ஃபோனில். அவ்வளோதான் கல்யாணத்தில் அதனால பண்ணிட்டேன். பொருளை கட் பண்ணி சாப்பிட பற்றி புது பற்றி எனக்கு கால் வந்து கோல்ட் ஆகிடுச்சு. சரியாக இருக்கும் எதுக்கு? ஹலோ ஹலோ சொல்லிட்டு நான் கிட்ட நானே அவர் வந்து பிளாக் பண்ண சொல்லுங்க. நான் அவரை வந்து சிம் பிளாக் பண்ண சொல்லுங்க. இல்லை அப்படி இல்லைண்ணா, அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ பண்ணுறான். சரி 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 என் வீடு தான் போயிடுறேன். நான் வீடு தான் போயிடுறேன். ஸ்லீப்பிங்கில் இருக்கான். என் வீடு தான் போயிடுறேன் நான். சரி 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 மெசேஜ் ஒரு நம்பர் தான் தேவதைகள் போவக்குமா வீட்டுல 2 நிலா இருக்குமா இருக்குமா சுட்டப்புட்ட சுக்கச்சங்க காருக்குமா காசு பணம் வண்டிருமா மேல பட்டாலும் போலீஸ் கால் பண்ணுவோம். என்ன கொடுப்போம் நம்பர்?